வணக்கம் நண்பர்களே. இன்றைய தமிழகம் மற்றும் இலங்கை வானிலை தகவலை உங்களோடு நேரடியாக பகிர்ந்து கொள்கின்றேன். தினமும் காலை 6 மணி அளவுல நமது சேனல்ல வெளியே வருகின்ற வானிலை தகவலை தொடர்ந்து பார்த்து பயன்பெறுங்க. தற்போதைய முக்கிய வானிலை தகவல், அரபிக்கடல்ல ஒரு நிகழ்வு உருவாகி தமிழகம், இலங்கை, கேரளத்தில மழை பொழிவை தரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. இதன் காரணமாக இன்று முதல் மழை அதிகரிக்கும். இந்த தகவலை நீங்கள் முழுவதுமாக பார்த்தாலே உங்களுக்கு அடுத்தடுத்த நாட்களின் அடுத்தடுத்த மணி நேரங்களின் வானிலை நிலவரம் தெளிவாக புரியும். இன்றைய தினம் காலை 10 மணி அளவில் பார்க்கும்பொழுது 10 மணி வரையிலும் தமிழகம் இலங்கையின் ஒரு சில இடங்கள்ல லேசானது முதல் மிதமான மழை எதிர்பார்க்கின்றோம். நான் பகல் 12 மணியிலும் பார்க்கும்போது தமிழகத்தின் வட உள் மாவட்டங்கள், டெல்டா தென் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் ஒரு சில இடங்கள்ல லேசானது முதல் மிதமான மழை இருக்கும். இலங்கை பொறுத்தவரையில மேற்கு, வடமேற்கு மற்றும் சபர கமுவ மாகாணங்கள், வட மத்திய மாகாணங்கள், வட மாகாணம் வரைக்கும் லேசானது முதல் மிதமான மழை எதிர்பார்க்கலாம். தொடர்ந்து பிற்பகல் 3 மணிக்கு பிறகாக மாலை 4 மணி அளவுல தமிழகம் பரவலாக வட மாவட்டங்கள், டெல்டா தென் மாவட்டங்கள், வட உள் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், ஏறத்தாழ தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலுமே மிதமானது முதல் ஓரிரு இடங்களில் கனமழை இருக்கும். இலங்கையை பொறுத்தவரை கிழக்கு, தெற்கு, மேற்கு, வடமேற்கு மாகாணங்கள் பரவலாக மழை இருக்கும். மாலை 4 மணி அளவுல இன்று மாலை 4 மணி அளவுல சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, வேலூர் மாவட்டங்கள் பரவலாக மழை இருக்கும். சென்னை ஒட்டிய புறநகர் பகுதிகளில் மாலை 4 மணிக்கு தொடங்கக்கூடிய இந்த மிதமான மழை இரவு 7 மணி வரைக்கும் எதிர்பார்க்கின்றோம். சாலை வியாபாரங்கள் செய்பவர்கள், சாலை ஓரங்களில் வியாபாரம் செய்யும் நண்பர்கள் சற்று நீங்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். மாலை நேரங்களில் இன்று மிதமான மழை எதிர்பார்க்கின்றோம் சென்னை அதையொட்டியுள்ள புறநகர் பகுதிகள். இன்று இரவு 8 மணி அளவில் இலங்கையின் மேற்கு, வடமேற்கு மாகாண பகுதியில் கனமழை இருக்கும். தொடர்ந்து இந்த மழை இரவு 10 மணி வரைக்கும் நீடிக்கும். இரவு நள்ளிரவு அதிகாலை வேளைகளில் மழையின் வாய்ப்புகள் இலங்கை மேற்கு, வடமேற்குல தொடரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். தொடர்ந்து அடுத்தடுத்த நாட்களின் வானிலை நிலவரங்களை சுருக்கமாக இந்த தகவலில் சேர்த்து கொடுக்கின்றேன். இது நீங்கள் முழுவதுமாக நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்க. இதுவரைக்கும் நமது சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாவிட்டால் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி செய்துவிட்டு பாருங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் நம்முடைய சேனலை அறிமுகப்படுத்திட்டு தொடர்ந்து பார்க்க சொல்லுங்க. இன்னும் அநேகம் 1000 லட்சம் நண்பர்களுக்கு நம்முடைய சேனல் பயனுள்ளதாக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தில தான் உங்களுக்காக இந்த தகவல்களை தயார் செய்து வழங்கி கொண்டிருக்கின்றேன். நாளைய தினம் பார்க்கும் பொழுது நண்பகல் 12 மணி அளவில் தமிழகம், இலங்கையின் ஒரு சில இடங்கள்ல பரவலாக தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், இலங்கையின் மேற்கு, வடமேற்கு மாகாணங்கள் மழை இருக்கும். பிற்பகல் 1 மணி அளவுல தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி தென் மாவட்டங்கள்ல மழை இருக்கும். இலங்கை பொறுத்தவரையில இலங்கையின் தெற்கு, மேற்கு, வடமேற்கு மாகாணங்கள், சபர கமுவ மாகாணங்கள் ஒரு சில இடங்கள் பரவலாக மிதமான மழையும் ஓரிரு இடங்களில் கனமழையும் எதிர்பார்க்கலாம். நீங்கள் தனிப்பட்ட முறையில் உங்கள் பகுதியின் உங்கள் பகுதியின் வானிலை தெரிந்து கொள்ள சேனலின் வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்கள் தகவல்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அல்லது கமெண்ட் பாக்ஸ்ல உங்கள் பகுதியின் பெயரை குறிப்பிட்டும் வானிலை நிலவரங்களை தெரிந்து கொள்ளலாம். நாளைய தினம் மாலை நேரங்கள்ல இலங்கையில் பரவலாக அனைத்து பகுதிகளிலுமே மழை இருக்கும். தமிழகத்தில தென் மாவட்டங்கள்ல பரவலான மழை இருக்கும். மாலை 5 மணிக்கு பிறகு சென்னை அதை ஒட்டியுள்ள மாவட்ட பகுதிகள் பரவலாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, வேலூர், ராணிப்பேட்டை மாவட்டங்கள், திருப்பத்தூர் வரைக்கும், கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டங்கள் மற்றும் அரியலூர், விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி மாவட்டங்கள். இரவு 8 மணிக்கு இந்த மழையின் தீவிரம் வட மாவட்டங்கள்ல சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, வேலூர் வரைக்கும் இந்த மழையின் தீவிரங்கள் திருவண்ணாமலை மற்றும் கடலூர், விழுப்புரம் மாவட்டங்கள் வரைக்கும் மழையின் வாய்ப்புகள் இருக்கும். நாளை வெள்ளிக்கிழமை சென்னை புறநகர் பகுதிகளிலும் நல்ல தீவிரமான மழை எதிர்பார்க்கின்றோம். இதனால் வியாபாரம் செய்கின்ற நண்பர்கள், சாலை ஓரங்களில் கடை வைத்து தள்ளுவண்டி வைத்து வியாபாரம் செய்கின்ற நண்பர்கள் பாதுகாப்பாக நீங்கள் இதை முன்னெச்சரிக்கையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதற்கு ஏற்றாற்போல நீங்கள் வியாபாரங்களை திட்டமிட்டு நீங்கள் செய்து கொள்ள வேண்டும்.
ஸோ ஒரு சில நண்பர்கள் நீங்கள் குறிப்பிட்டு இப்படி கேட்கின்றீங்க, சென்னை அதையொட்டியுள்ள பகுதிகளில் இருந்து நிறைய நண்பர்கள் எங்களுக்கு வியாபாரம் செய்யக்கூடிய நேரங்கள் எப்படி பாதிக்கப்படும், மழை வாய்ப்புகள் எந்த நேரங்களில் பெய்யக்கூடும் என்று குறிப்பிட்டு சொன்னதுனால சென்னை அதை ஒட்டியுள்ள பகுதிகளுக்கு குறிப்பிட்டு இந்த தகவலை நான் கொடுத்தேன். வேற எதுவும் இல்லை. நீங்கள் எந்த மாவட்டத்தில் இருந்தாலும் உங்கள் பகுதிக்கு இப்படிப்பட்ட தகவல்கள் குறிப்பிட்ட நேரத்துல மழை எப்படி இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ள கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் ஸோ தொடர்ந்து சனிக்கிழமை 27 மாலை இரவு நேரங்களில் வட மாவட்டங்கள், சென்னை, திருவள்ளூர் ஒட்டியுள்ள மாவட்டங்களில் மழை இருக்கும். மாலைக்கு பிறகு அதாவது 7 மணியில் இந்த மழை தீவிரம் 10 மணி வரைக்கும் எதிர்பார்க்கின்றோம். ஸோ ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாள், ஆனால் விடுமுறை இல்லாத ஒரு மழை வாய்ப்பை பார்க்கின்றோம். ஸோ சென்னை அதையொட்டியுள்ள மாவட்ட பகுதிகள், டெல்டா, வட உள் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், சென்னை முதல் தென் மாவட்டங்கள் வரைக்கும் 28ஆம் தேதி மழை தீவிரமாகும். இலங்கையில் மேற்கு வடமேற்குல லேசான முதல் மழை இருக்கும். ஸோ தொடர்ந்து செவ்வாய் மாலை இரவு நேரங்கள் தொடர்ந்து பரவலாக மழையின் வாய்ப்புகள் இருக்கின்றது நண்பர்களே. ஸோ தொடர்ந்து இந்த தகவல்கள் மூலமாக நீங்கள் பயன்பெற்று வந்தீங்கன்னா உங்கள் நண்பர்களுக்கு நம்முடைய தகவலை அறிமுகப்படுத்திட்டு தொடர்ந்து பார்க்க சொல்லுங்க. நிச்சயம் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். இது போன்ற அடுத்தடுத்த நாட்களின் வானிலை நிலவரங்களோடு உங்களோடு இணைகின்றேன். அது வரைக்கும் உங்களிடத்திலிருந்து விடைபெறுகின்றேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.